இந்த வைத்தியர் கொண்டு வந்த பாட்டிலே குற்றம் கூறியவன் எவன்? அவன் இவன் என்ற ஏக வசனம் வேண்டாம். அடக்கத்துடன் கேட்டால் அதற்கு தகுந்த பதில் கூறுவார்கள். அப்படியானால் மன்னரை விட மன்னருக்குத்தான் அதிகாரமோ? என்று வைத்திய சபை இங்கு அனைவருக்கும் சம உரிமை உண்டு. அதனால தான் கல்வி கொண்ட பாட்டிலே குற்றம் கண்டீரா? குற்றமுடைய பாடலாக இருந்ததால் பரிசுக்கு அருகதை இல்லை என்று தடுத்து கூறியவன் நான் தான். யார் இந்த கிழவன்? வைத்திய சங்கத்தின் தலைமை வைத்தியர் வைத்திய சிகாமணி வக்கீரர். கீரனா? வைத்திய சங்கத்தின் தலைமை வைத்தியரின் ஆர்வத்தில் தான் என் பாட்டில் குற்றம் கண்டீரோ? என்ற குற்றம் கண்டீர்? முதற்கண் இப்பாடலை எழுதியது யார்? யாம் தாம் இயக்கினோம். எழுதிய நீர் வராமல் மற்றொருவரிடம் கொடுத்து அனுப்பியதற்கு காரணம்? அது நடந்து முடிந்த கதை நடக்கும் பிரச்சனைக்கு மாறும். வைத்தியருக்கு பொய்யுரை தேவையில்லை. முதலில் அதை புரிந்து கொள்ளும். புரிந்தது புரியாதது, அறிந்தது அறியாதது, பிறந்தது பிறவாதது அனைத்தும் யாம் அறிவோம். அது குறித்து உமது அறிவுரை எனக்கு தேவையில்லை. எல்லாம் எமக்கு தெரியும். எல்லாம் தெரிந்து விட்டால் உமது பாட்டில் குற்றம் இருக்காதா? அதை பற்றி குற்றம் கூறக்கூடாதா? கூறும், கூறி பாரும். என் பாட்டில் என்ற குற்றம் கூறும். வைத்தியர்களுக்கு இடையே வாதம் தேவைதான். அந்த வாதம் சண்டையாக மாறிவிடக் கூடாது. சண்டையும் சச்சரவும் தான் வைத்தியர்களுக்கு வேலை அளிக்கிறது. அதை மறுக்க யாரால முடியாது. எங்கே உமது பாட்டை கூறும். வண்ண மலர்களில் வடியும் தேனை சின்ன வாயால் தேடி உண்ணும் மண்டே. தின்றை பள்ளிக்கூட சிறுவர்கள் இங்க தினமும் வயிற்றால போய் வாடுவது ஏன்? சிறிய கைகளால் சிறங்கு வர தினமும் சோர்ந்து போவது. அறிவுடன் தேடி ஆராய்ந்து பார்த்தால் அதற்கு விதை என்று வேறு காரணம் உண்டோ? சொல். இதன் கருத்து? அழகிய மலர்களின் தேனை உண்ணும் வண்டே, திண்ணை பள்ளிக்கூட சிறுவர்கள் வரும் வயிற்றுப்போக்கு சொரிசருக்கு காரணம் விதிதான் என்று கூறுகிறேன். இதன் மூலம் மன்னருக்கு தாங்கள் கூற விரும்பும் விளக்கம் புரியவில்லையா? இவ்வூர் திண்ணை பள்ளிக்கூட சிறுவர்களுக்கு வயிற்றுப்போக்கு சொரிசரங்கு காலரா சீதபேதி போன்ற நோய்கள் வருவதற்கு காரணம் அரசரோ பொதுமக்களோ மாணவர்களோ கிடையாது, விதிதான் காரணம் என்று கூறுகிறேன். ஒரு காலம் இருக்க முடியாது. மாணவர்களுக்கு நோய்கள் வர காரணம் அவர்கள் சுகாதார முறைகளை கடைபிடிக்காததுதான் காரணமே தவிர விதி காரணம் அல்ல. என்ன சுகாதார முறைகளை கடைபிடிக்க வேண்டும்? தண்ணீரை காய்ச்சி குடிக்க வேண்டும். தலைமை வைத்தியரே, நமது ஊர் பொதுமக்கள் பானையில் காய்ச்சிய நீரை மிகவும் விரும்பி குடிப்பதாக கேள்விப்பட்டேன். அது வேறு தண்ணீர் மன்னா. என்ன தண்ணீரில் வேறு தண்ணீரா? அப்படி ஒன்றை படைத்ததாக எமது நினைவில் இல்லையே. நீர் படைக்காவிட்டால் என்ன, எமது ஊர் மக்களே படைத்து விட்டார்கள். என்னையும் மீறி அவர்கள் தண்ணீர் படைத்து போடுகிறார்களா? இருக்கட்டும், அவர்களை கவனித்துக் கொள்கிறேன். சரி, விவாதத்திற்கு வருவோம். தண்ணீரை ஏன் காய்ச்ச வேண்டும்? தண்ணீரில் ஏராளமான அசுத்தங்கள் இருக்கின்றன. அவை உடலுக்கு தீங்கு விளைப்பவை. அவை காய்ச்சி வடிகட்டித்தான் குடிக்க வேண்டும். தண்ணீர் எவ்வாறு அசுத்தமாகிறது? கழுவாத கையால் தண்ணீரை தொட்டாலோ அல்லது எச்சில் படித்து குடித்தாலோ தண்ணீர் அசுத்தமாகிறது. தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்க கூடாது என்ற பழமொழி அறியவில்லையா? அதன் பொருள் தாய்க்கு துன்பம் நேர்ந்தாலும் சரி அல்லது தண்ணீருக்கு துன்பம், அதாவது அசுத்தம் செய்யாதே என்பதுதான் அதற்கு சரியான பொருள். அப்படி அசுத்தப்படுத்தப்பட்டால் அதையும் காய்ச்சி வடிகட்டித்தான் குடிக்க வேண்டும். உமது ஊர் வாய்க்கால் தண்ணீர் அதுவும் அசுத்தமானதுதான். உமது வீட்டு கிணற்று நீர் அதுவும் அப்படித்தான். காவிரி ஆற்று நீர், காவிரி நீர் என்ன, நான் தினந்தோறும் வழிபடும் உமையொரு பாகன் சிவபெருமானின் தலையில் இருந்து வழிந்து ஓடும் கங்கை நீராயினும் சரி, அசுத்தப்படுத்தப்பட்டால் அதையும் காய்ச்சி வடிகட்டித்தான் குடிக்க வேண்டும். உண்மையாக? உண்மையாக, நிச்சயமாக, நிச்சயமாக. உனது வைத்தியத்தின் மீது ஆணையாக, என் வைத்திய புலமை மீது ஆணையாக. கத்தியால் கீர் கீர் என்று புண்ணை அறுத்தும் வைத்தியம் செய்யும் கீரா? கத்தியால் புண்ணை அறுப்பது எங்கள் வைத்தியம். வைத்தீஸ்வரனுக்கு ஏது கத்தி? என்னை நன்றாக உற்றுப்பார். நீரே முக்கண் முதல்வனாகவும் ஆகுக. உமது நெற்றிக் கண்ணை காட்டினும் சரி. மாணவர்கள் சுகாதார முறைகளை கடைபிடிக்காதது குற்றம் குற்றமே. உமது உடம்பெல்லாம் கண்களாக்கி சுட்டரித்தாலும் குற்றம் குற்றமே.
நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. வக்கீலா! நமது தாமா வைத்தியர் செய்த தவறை மன்னித்து அவரை மீண்டும் உயிர்த்தெழுத்து தருமாறு சிறை தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன். மன்னா, கவலைப்படாதே. உமது தலைமை வைத்தியரை சோதிக்க யாம் வரவில்லை. வக்கீரன் வாதிட்டது மிகவும் சரியானது. இப்பள்ளி ஊர் மாணவர்கள் சாப்பிடும் முன்னும் பின்னும் கைகளை கழுவ வேண்டும். மலம் கழித்த பின் கைகால்களை சோப்பு போட்டு கழுவ வேண்டும். தண்ணீரை மூடி வைக்க வேண்டும். வைத்த பண்டங்களை தின்னக்கூடாது போன்ற நல்ல காரியங்களை மறந்ததாலே இவ்வூர் பள்ளி மாணவர்களுக்கு இந்த நோய் வந்துள்ளது. இதற்கு காரணம் மாணவர்கள் தான். மாணவருடைய குற்றமாக இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான சுகாதார வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது அரசு மற்றும் பொதுமக்களுடைய கடமையாகும். அதை தட்டி கேட்பது மாணவர்களுடைய உரிமை. இவை அனைத்தையும் உங்களுக்கு உணர்த்தவே யாம் இங்கு வந்தோம். நீண்ட காலம் வாடும் ரகசியங்களை மாணவர்களுக்கு சொல்லித்தரும் வைத்திய சிகாமணி வக்கீரனை மீண்டும் உயிர்ப்பிக்கிறேன். வக்கீரா, நலமுடன் எழுந்து வா. இறைவனே, வைத்தீஸ்வரனே, எமது ஊர் பள்ளி மாணவர்கள் சுத்தத்தை சுகாதாரத்தை கடைபிடித்து நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு எதிர்வாதம் செய்துவிட்டேன். இச்சிறியோனை மன்னியுங்கள். வக்கீரா, உம்முடைய வாதம் நியாயமானது. உனது அறிவுரையின்படி சுத்தமாய் வாழும் உனது ஊர் மாணவர்கள் 100 ஆண்டு காலம் வாழ்வார்களாக. வாழ்க உனது மாணவர்கள், வளர்க உனது வைத்திய தொண்டு.